வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பையிடம் மற்றும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. மிக முக்கியமான அப்டேட். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது செய்யாதாக்கள் அந்த அப்டேட்டை செஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கேஒய்சி வந்து 100% வெரிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கும் கேஒய்சி வந்து வெரிஃபை ஆகி சக்ஸஸ் ஆகி பாஸும் ஆகிட்டு இப்போ வந்து புதுசாக இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அடுத்த அப்டேட் என்ன மாதிரின்றதை பார்ப்போம். அதுக்கு முதல் பழைய விஷயத்தை நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். உங்களுடைய பை ப்ரௌசரை அப்டேட் பண்ணிக்கொண்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய பை ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே கேஒய்சி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இதில் வந்து கீழே வந்து பாருங்கள், ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில நாட்கள், சில நிமிஷம், சில மணித்தியாலங்களில் உங்களோட கேஒய்சி வந்து அப்ரூவ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி கேஒய்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ எனக்கு வந்து 24 ஹவர்ஸில் வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகினது. ஸோ இப்படி கேஒய்சி பாஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ புது அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட்ன்றதை பார்ப்போம். அந்த தகவலை பார்க்குறதுக்கு முதல்ல வந்து கிரிப்டோகோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இந்த உங்களோட பையை ஓப்பன் பண்ணி இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மெயின் நெட்டுக்கு போங்க. இதில் போயிட்டு மெயின் நெட் செக் லிஸ்ட்ன்ற கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள், எங்களுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து எனக்கு 184 டேஸ் 00001 இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ரீஃப்ரெஷ் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள், சின்ன ரவுண்ட் பட்டன். எனக்கு இதில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் போட்டு காட்ட இயலாது இந்த ரெக்கார்டரில். ஸோ அந்த ரவுண்ட் பட்டனை, அதாவது டிக்ளைன் டு மைக்ரேட் யுவர் பை என்ற மெசேஜுக்கு கீழே இருந்த சாம்பல் கலர் மெசேஜுக்கு கீழே பாருங்கள், முதலாவது அதில் வந்து இந்த ரீஃப்ரெஷ் பட்டன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா 24 ஹவர்ஸ் இதுலேயும் எதுவும் அப்டேட் வச்சுருக்காங்களான்றதை பார்க்கலாம். என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்க்கணும். ஒருவேளை இந்த டைமர் எடுபடலாம், அல்லது எங்களோட மைக்ரேஷன் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ என்ன வேண்டாலும் நடக்கலாம். பை கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்கன்றது மட்டும் இப்போ விளங்குது. ஸோ எல்லோரும் இதை கட்டாயம் செஞ்சுக்கொள்ளுங்க. இந்த புது அப்டேட்டை கட்டாயம் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். இப்படி இது வராதாக்கள் உங்களுக்கு வந்திருக்க வரலையன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி மற்ற ஃபர்ஸ்ட் கேஒய்சியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை செஞ்சாக்கள் இதுக்கு முதல் வீடியோவில் ஃபுல் இதை போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து செய்யுங்க. இல்லை இந்த வீடியோலையும் ஸ்டார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அப்டேட் என்ன வருதுன்றது. அடுத்த வீடியோட இதில் வர்ற அப்டேட்டுகளை நான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும்